ஓம் சாந்தி 17/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தை உள்ள அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையிலேருந்து இந்த ஞான முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்ப காலத்திற்கு எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆக்கக்கூடியது. இந்த ஆன்மீக ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளை வந்து எப்பயுமே காலத்திற்கு எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க பாபா. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள் சொல்றாங்க. இங்கே நம்ம ஆத்ம அபிமானி நிலையில இருந்து உட்கார்ந்து பாபா சொல்றத கவனிக்கணும். கேள்வி: வேலை, தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவிருக்க வேண்டும்? நம்ம வேலை, தொழில் எல்லாத்தையும் பார்த்தாலும் பாபாவுடைய வழி புத்தியில் இருக்கும். என்ன வழி? பதில்: நீங்கள் எந்த சாக்கார ரூபத்தில் அல்லது ஆக்கார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாகும். அதாவது நம்ம கீழே இருக்கிறவங்க மனிதர்கள் மற்றும் ஆக்கார ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கிறவங்க யாரையுமே நினைவு செய்யாதீங்க. புள்ளியா பாபா இருக்கார், புள்ளியா அவரை மட்டும் தான் நினைவு செய்யணும். தந்தையை மட்டும் தான் நினைக்கணும். ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவக்கர்மங்கள் அழியும் சொல்றாரு. இதில் நேரமில்லை என யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா புத்தி மூலமா தானே நினைவு செய்ய போறோம். கைகள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எங்க வேணாலும் நம்ம டிராவல் பண்ணலாம், காரியம் செய்யலாம், வீட்டு வேலை செய்யலாம். புத்தி மூலமா தான் நம்ம வந்து பாபாவை நினைக்க போறோம். அதனால நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றாரு. அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தை நினைவில் இருக்க முடியும் சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கம் சொல்றாரு பாபா. நமக்கு குட் மார்னிங் சொல்றாரு. காலை வணக்கத்திற்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது, தந்தையை நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. பாபாவை நினைங்க. ஓ பதித்த பாவனா வாருங்கள் என அழைக்கவும் செய்யறாங்க. எனும்போது தந்தை முதலிலே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்றாரு. நம்ம தான் கூப்பிட்டோம் இல்லையா பதித்த பாவனான்ட்டு. அதனால பாபா ஃபர்ஸ்ட் அவரை நினைக்க சொல்றாரு. ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒருவரே தான் ஆவார். ஆன்மீக தந்தை வந்து எல்லாருக்குமே ஒருத்தர் தான், ஒரு கடவுள் ஒருத்தர் தான். தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு அவரே ஒத்துக்க மாட்டான்றாரு. நான் பரந்தாமத்துல தான் இருக்கிறேன், நான் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்றீங்கன்றாரு. ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே அவ்வளவு முதலில் தந்தையை இப்ப நினைவு செய்யுங்க. ஒரு தந்தையை தவிர எந்த சாக்காரத்தில் ஸ்தூலத்தில் இருப்பவரையோ ஆக்காரத்தில் சூட்சும உடலில் இருப்பவரையோ நினைவே செய்யாதீர்கள்ன்றாரு. இது முற்றிலும் சகஜமானது தானே அப்படின்றாரு. ஈஸி தானே. புத்தியை பரந்தாமத்துக்கு எடுத்துட்டு போங்க. இங்க இருக்கிறவங்க யாரையும் நினைக்காதீங்கன்றாரு. மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக வேலைகளில் மும்முரமாக இருக்கிறோம், நேரமே இல்லை என்று சொல்றாங்க. இங்க நம்ம ஞானம் கேட்க வரவங்களாம் என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் எங்கெங்க எனக்கு டைம் இருக்கு, இதெல்லாம் ஃப்ரீயா வீட்டுல சும்மா இருக்கிறவங்களால தான் இந்த ஞானத்தெல்லாம் கேட்க முடியும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியா இருக்கிறாங்களாம். பாபா சொல்றாரு, புத்தி மூலமா தான் அவரை நினைக்க போறீங்க. யோகான்றது ஒன்றும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து எல்லா வேலையும் விட்டுட்டு சும்மா உட்காருறது யோகா கிடையாது. வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே கனெக்ஷன் வந்து ஒரு ஆத்மா வந்து பரமாத்மாவை நினைக்கிறது தான் கனெக்ஷன். அதுதான் வந்து யோகம். நினைவு யாத்திரை தான் பாபா இங்க செய்ய சொல்றாரு. மற்ற இடங்கள்லாம் உங்களை உட்கார வச்சு இல்லை அந்த ஆசனம் இந்த ஆசனம் போடுங்கன்ட்டு தனியா டைம் ஒதுக்க சொல்லுவாங்க. இங்க பாபா வந்து டைம்லாம் தேவையில்லை. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கிற இடத்துல இருந்தே முரளி கேளுங்க. முரளி கூட வேலை செஞ்சுக்கிட்டே கூட கேட்க தான் சொல்றாரு. ஆனால் இதில் நேரம் எப்போதும் இருக்கவே செய்கிறதுன்றாரு. அதெல்லாம் வந்து சாக்கு போக்கே தேவையில்லை, எல்லாருக்கும் டைம் இருக்குன்றாரு. தந்தை யுக்தியை தான் சொல்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தான் நம்முடைய பாவங்கள் பஸ்மமாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள்ன்றாரு. பாபா நமக்கு யுக்தி சொல்றாரு. ஆனா அவரை நினைச்சாதான் நம்ம பாவம் போகும், வேற எந்த ஒரு உபாயமும் கிடையாதுன்றார். இது முக்கியமான விஷயமாகும். வேலை, தொழில் முதலானவர்களுக்கு தடை ஏதும் இல்லை. நீங்க எங்க வேணாலும் போங்க, வேலைக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க, அதுக்கு தடையே இல்லை. அவை அனைத்தும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலமே பாவக்கர்மங்கள் அழிகின்றார். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பாபாவையும் நினைங்க, வேலையும் பார்த்துக்கோங்க, கூடவே பாபாவையும் நினைச்சுக்கோங்க. அப்பதான் பாவக்கர்மங்கள் அழியும். நாம் பதிதர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்கின்றனர். இப்ப அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க தூய்மையற்றவர்கள்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சாது, சன்னியாசி, ரிஷி, முனிவர் முதலான அனைவரும் சாதனையில ஈடுபட்டுள்ளனர்ன்றாரு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யோகா, அது மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணி கடவுளை அடையணும்ட்டு சாதனையில ஈடுபட்டுருக்காங்க. பகவானை சந்திப்பதற்காக சாதனை செய்யப்படுகிறது. கடவுளை அடையிறதுக்கு தான் அவர் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்ட்டு சாதனையெல்லாம் செய்கிறாங்க. அதுவும் எதுவரை அவருடைய அறிமுகமே இல்லையோ அதுவரை அவரை சந்திக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அவரே அவன் அருளால் அவன் தாழ் வணங்கினவரே, அவரே வந்து அவர் அறிமுகம் கொடுக்காத வரைக்கும் அவரை சந்திக்க முடியாது. தந்தையின் அறிமுகம் உலகில் ஒருவருக்குமே கிடையாது என நீங்கள் அறிவீர்கள். உலகத்துல யாருக்குமே கடவுள் யாருன்னே தெரியாது.
இந்த தேக அபிமானத்துல தேக விஷயத்துல மாட்டிக்கிட்டு தேகமா தான் எல்லாரையும் பார்க்குறோம். அப்புறம் அந்த கோயிலுக்கு போனாலும் அது ஏதோ ஒரு சிலையை வழிபடுறோம். அந்த சிலை வந்து ஜட சிலையா தான் இருக்கு. அது பேசுதா? இல்லை, இருந்தாலும் பக்தி தான் செஞ்சுக்கிட்டு திரியிறோம். நம்ம கடவுள் யாரு? ஆனா வந்து கஷ்டம் வந்தா மட்டும் கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறோம். அந்த கடவுள் யாரு, எங்க இருக்கிறாரு? அதை பத்தி யாருக்குமே அறிமுகமே இல்லை. ஒருவருக்குமே அறிமுகம், அவரோட அறிமுகம் கிடையாது. தேகத்தின் அறிமுகம் அனைவருக்கும் உள்ளது. ஆனா தேகம் பத்தி தெரியும். உடம்ப பார்த்தாலே இது உடம்பு, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். பெரிய பொருளின் அறிமுகம் சட்டென்று ஆகிவிடுது. பார்க்கறதுக்கு பெருசா இருந்துச்சுன்னா அது அறிமுகம் சட்டென்று ஆயிடுது. ஆத்மாவின் அறிமுகத்தை தந்தை வரும்போது தான் புரிய வைக்கிறார். இப்ப கடவுளே வரும்போது தான் நம்ம ஒரு ஆத்மா, உயிர், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம், நம்ம புள்ளியா இருக்கிறோம். உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த உடல் வந்து இயங்குது. நம்ம தான் பிராண சக்தி. நம்ம பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இயங்குது. நம்ம போயிட்டோம்னா இந்த உடல் அவ்வளவுதான், டெட் பாடி. அதை கொண்டு போய் வச்சிருவாங்க. இது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். உயிர் போயிடுச்சுன்னுவாங்க. அப்பதான் அவர் வந்துதான் ஆத்மாவோட அறிமுகத்தை கொடுக்குறாரு. நீங்களாம் ஆத்மா தான், நீங்க உயிர், நீங்க உடம்பே கிடையாது, எதுக்கு உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்றாரு. ஆத்மா மற்றும் சரீரம் என 2 பொருட்கள் உள்ளனன்றாரு. டோட்டலா 2 இருக்கு. ஒண்ணு பாடி, இன்னொன்னு ஆத்மா. இந்த சரீரம் மற்றும் ஆத்மா 2 பொருள் இருக்குன்றாரு. எப்படி டிரைவர் கார் இருக்கு, கார் தனி, டிரைவர் தனி. நானே காருன்ட்டு டிரைவர் சொல்வாரா? சொல்ல மாட்டாரு. நான் வேற கார் வேறன்னு தான் சொல்லுவாரு. நம்ம மட்டும் நான் தான் உடல்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடல் கிடையாது, நம்ம இதை இயக்குற டிரைவர் நம்ம. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றதுன்னு சொல்றாரு. மேலும் மிகவும் சூட்சமமானது. ஆத்மா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு. அது கண்ணுக்கே தெரியாது, சூட்சமா இருக்கு. அதுலதான் எல்லா பார்ட்டும் ஸ்டோர் ஆயிருக்கு. பாவ புண்ணிய கணக்கு எல்லாம் ஆத்மாலதான் இருக்கு. அதனை யாருமே பார்க்க முடியாதுன்றாரு. ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாது. இப்ப யாராவது இறக்குறாங்க, அவங்க போயிட்டுறாங்க, அந்த உடம்பு வந்து உடம்பு மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் அதுல இருந்து யார் பேசுனாங்க, அவங்க எங்க போனாங்க, அவங்களை எங்கேயாவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னானாங்கன்னே தெரிய மாட்டுது. போய் அவங்க வேற ஒரு உடல் எடுத்து நடிக்க போயிடுறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஆக இங்கே வந்து அமரும் போது ஆத்மாபிமானி ஆகி அமர வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க சோல் கான்சியஸ் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு நீங்க கண்ணால, இந்த 2 கண்ணால பாக்குறத தவிர நிறைய சூட்சமா உலகத்துல இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. மனக்கண்ணால பார்க்கும்போது தான் அதெல்லாம் தெரியும். அதனால இங்க வந்து நீங்க ஆத்ம அபிமானி நிலையில உட்காரணும். நீங்க பாடி கான்சியஸ்ல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆத்ம அபிமானி நிலையில அமரும் போது தான் பாபா சொல்ற விஷயம்லாம் புரியும். இதுவும் கூட ஒரு மருத்துவமனை அல்லவான்றாரு. இது கூட ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். இங்க வந்தா எல்லாருக்கும் நோய் கூட குணமாயிடுது இல்லையா? மனநோய் குணமாயிடுது. அரைக்கல்ப காலம் எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆவதற்கானது இந்த மருத்துவமனைன்றாரு. இது இங்க நீ வந்து படிச்சீங்கன்னா, இது வந்து ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி. இங்க படிக்கிறீங்க, யோகா பண்றீங்கன்னா நீங்க 2500 வருஷம் ஆரோக்கியமா ஆயிடுறீங்க. ஆத்மா அழிவற்றது, ஒருபோதும் அழியாததுன்றாரு. உடல் தான் அழிஞ்சு போயிடுது, ஆத்மா அழியாததுன்றாரு. அதுல இருக்கிற பார்ட்டு கூட அழியாது. அனைத்து நடிப்புமே ஆத்மாவுடையதே ஆகுன்றாரு. ராஜாவா நடிக்கிறது, ஒரு ஆண் வேஷம் பெண் வேஷம் போடுறது, எல்லா பார்ட்டும் வந்து நடிக்கிறது ஆத்மா தான். நான் ஒருபோதும் அழிவதே இல்லை என்று ஆத்மா தான் சொல்லுது. ஆத்மா சொல்லுது, நீங்க ஏன் அழுவுறீங்க, நான் வந்து ஒருபோதும் அழிய மாட்டேன்னு சொல்லுது. இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவரும் அடிவட்டவர்கள் தான். இப்ப 800 கோடி 1000 கோடி பேர் இருக்கிறாங்களா உலகத்துல, எல்லாருமே அழிவற்றவர்கள் தான்றார் பாபா. சரீரம் தான் அழியக்கூடியது. அந்த அந்த உடம்பு தான் அழிஞ்சிட்டு, மற்றபடி ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுது. ஆனா அது தெரியாம எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் பதிந்திருக்கிறது. இப்ப நமக்கு, நம்ம கூட முன்னாடியே தேக உணர்வுல இருந்து அழுதுட்டு இருந்தோம். இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு நம்ம அழிவற்றவர்கள்ட்டு. இப்ப நம்ம புத்தியில பதிந்திருக்கிறது. நம்ம 84 பிறவிகள் எடுக்கிறோன்றாரு. இது ஒரு நாடகம்ன்றாரு. இந்த டிராமா, இது வாழ்க்கையே ஒரு நாடகம். இந்த நாடக மேடையில நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். இதில் தர்ம ஸ்தாபர்கள் யார் யார் எப்போது வருகின்றனர், எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை நீங்க தான் அறிவீர்கள்ன்றார். நம்ம 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நடிக்க வரோம். துவாபரயுகம் கலியுகத்துல தான் மற்ற தர்மம்லாம் வருது. மற்ற தர்ம ஸ்தாபர்கள் அப்பதான் வந்து தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் சிருஷ்டி சக்கரத்தை வச்சு புரிய வைக்கலாம். 84 பிறவிகள் என பாடப்படுபவர்கள் கண்டிப்பாக ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்கன்றாரு. 84 பிறவி எடுக்கிறவங்க கண்டிப்பா அவங்க ஒரு தர்மத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்கன்றார். அனைத்து தர்மங்களுமே ஒரே சமயத்தில் ஒன்றாக வருவதில்லைன்றார். இப்ப மேல இருந்து 5000 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரே டைம்ல எல்லாரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் இறங்குறது இல்லைன்றார். ஃபர்ஸ்ட் ஆதிசன சொர்க்கமா இருக்குது உலகம், அதுல தேவதைகள் தான் வந்து நடிக்க வராங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மம்லாம் வராங்க. நாம் மற்றவர்களுடைய கணக்கை ஏன் எடுக்க வேண்டும் சொல்றார் பாபா. என்னென்ன சமயத்தில் தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகின்றனர்.
பிறகு அவர்களின் வளர்ச்சி ஏற்படுது. அந்தந்த டைம்ல வராங்க. துவாபர யுக டைம்ல இஸ்லாம தர்மம் வருது. அப்புறம் அதோடைய ஸ்தாபகர் வந்து இஸ்லாம் தர்மத்தை ஸ்தாபனை பண்றாரு. அப்புறம் கிறிஸ்துவ தர்மம், அப்புறம் புத்த தர்மம், இந்த மாதிரி ஒரு ஒரு தர்மமா வரும்போது அவங்களோட வளர்ச்சி ஏற்படுகிறதுன்றார். அனைவரும் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகத்தான் வேண்டும்ன்றாரு. இப்ப எல்லாருமே தூய்மையான நிலையில இருந்து தூய்மையற்றவராக ஆகத்தான் வேணும் முழு உலகம்ன்றார். உலகம் தம பிரதானமாக ஆகும்போது தந்தை வந்து இப்ப சதோ பிரதானமாக சத்தியுகத்தை உருவாக்குகிறார். இப்ப உலகம் மோசமாகும் போது தான் கடவுள் வந்து இந்த உலகத்தை மாத்துறாரு. சதோ பிரதானமான சொர்க்கம் மாதிரி உருவாக்குறார். பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆள்வோம் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம பாபா சொல்றாரு, இந்த பாரதவாசிகள் தான், பாரதத்துல இருக்கிறவங்க தான், நம்ம தான் போயிட்டு புது உலகில வந்து ராஜ்யத்தை ஆள்வோம், வேற எந்த தர்மமும் இருக்காதுன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, பாரதவாசிகளாகிய நாம் தான் பிறகு புதிய உலகில் வந்து ராஜ்யத்தை ஆளும், வேற எந்த தர்மமும் இருக்காதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் வேற எந்த தர்மமும் இருக்காதுன்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள்ன்றாரு. இப்ப யார் வந்து பிகேஸ்ல நல்ல பதவி, உயர்ந்த பதவி அடைய வேண்டி இருக்கிறதோ அவங்க கண்டிப்பா பாபாவை அதிகமா நினைவு செய்வாங்கன்றார். மேலும் பாபா, நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று செய்தியும் எழுதுறாங்க. டெய்லியுமே எழுதுறாங்க, சார்ட் வைக்கிறாங்க. பாபா, நான் இவ்வளவு நேரம் நினைச்சேன் அப்படின்ட்டு எழுதுறாங்க. பலர் வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியும் எழுதுவதில்லை. நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை பாபாவை, அதனால வெக்கம் வர்றதுனால பாபாக்கு செய்தி சொல்றது இல்லை. பாபா என்ன சொல்வாரோ என நினைக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு நேற்று சொன்னார்ல 5 நிமிஷம் தான் நினைக்கிறாங்க, அப்ப அதை போய் எப்படி பாபாட்ட சொல்றதுன்ட்டு வெக்கமா இருக்குது அவங்களுக்கு, அதனால எழுத மாட்டாங்க. ஆனால் தெரிந்து விடுகிறது அல்லவான்றாரு. அதனால பாபாவுக்கு தெரிஞ்சது இல்லையா, நம்ம நினைக்கிறோமா இல்லையான்ட்டு அவருக்கு தெரியும். இப்போ நம்ம ஒருத்தவங்க நினைக்கிறோன்னா அவங்களுக்கு டச் ஆகும். அது மாதிரி பாபாவுக்கும் டெலிபதி மாதிரி நம்ம நினைச்சோன்னா அவருக்கும் தெரியும், நான் இந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் ஃபெயில் ஆகிவிடுவீர்கள் என பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறார்கள் அல்லவா. பள்ளியில் ஆசிரியர் கூட சொல்வார், சரியா படிக்கலன்னா நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்வார். அது மாதிரிதான் பாபா இங்க சொல்றாரு. லௌகீக தாய் தந்தையும் கூட குழந்தையின் படிப்பிலிருந்து இது மிகவும் பெரிய பள்ளி என புரிந்து கொள்கின்றனர். இப்ப குழந்தைய படிக்கிறத வச்சே வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இது ஒரு பெரிய ஸ்கூலுன்ட்டு லௌகீக தாய் தந்தை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே வரிசைகரமாக அமர வைக்கப்படுவதே இல்லைன்னு சொல்றாரு. இங்க வந்து வரிசைகரமாலாம் உட்கார வைக்க முடியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிறவங்கலாம் முன்னாடி உட்காருங்க, நல்லா படிக்காதவங்க பின்னாடி உட்காருங்கன்னு பிகேஸ்ட வந்து நம்ம வந்து சென்டர்ல உட்கார வைக்க முடியாது. இவங்க வரிசைக்கிரமெல்லாம் பாபா சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா எல்லாருக்கும் கவலையாயிடும் இல்லையா. புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனாலும் புத்தி மூலமா பாபாவால புரிஞ்சுக்க முடியும். பார்த்தவொடனே அவர் கண்டுபிடிச்சிருவாரு, கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு யார் யாருக்கு நிச்சய புத்தி இருக்கு, யார் யாரு சும்மா முரளி கேட்குறாங்க, யார் யாரு கொட்டாய் விடுறாங்க, எல்லாமே பாபாவுக்கு தெரியும். வரிசைக்கிரமமாக உள்ளனர் அல்லவா, எல்லாருமே வரிசைக்கிரமமா இருக்கிறாங்க. இப்போது பாபா நல்ல நல்ல குழந்தைகளை எங்காவது அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அங்கே செல்கின்றனர். அப்போது இன்னொருவர் எங்களுக்கு மகாரதி தேவைப்படுகிறார் என எழுதுறாங்க. எனும்போது அவர் நம்மை விட புத்திசாலி, பெயர் புகழ் வாய்ந்தவர் என புரிந்து கொள்கின்றனர்ன்றாரு. இப்ப பாபா நல்லா தாரணை பண்றாங்க, முரளி படிக்கிறாங்க, வாழ்க்கையில தாரணை பண்றாங்கன்னா அவங்கள பாபா வந்து சேவைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவங்க அங்கே போறாங்க. அங்க போகும்போது அப்போ அது இன்னொருவர் எங்களுக்கு மகாரதி தேவைப்படுகிறார்ன்ட்டு எழுதுறாங்க. அப்ப நம்மோட அவங்க அந்த மகாரதி புத்திசாலின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க, பெயர் புகழ் வாழ்ந்தவன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிற முரளி எல்லாருக்கும் புரியுது. சிஸ்டருங்களாம் நிறைய எடுக்கிறாங்களா, அவங்க முரளிலாம் நல்லா இருக்குது, அதனால அவங்கள அங்கங்க கூப்பிடுறாங்க. வரிசைக்கிரமமாக இருக்கவே செய்கின்றனர் அல்லவான்றார் பாபா. இந்த ஞானம் சொல்றதுல சேவை பண்றதுல கூட வரிசைக்கிரமமா இருக்கிறாங்கன்றாரு. கண்காட்சிகளிலும் பலவிதமான மாணவர்கள் வருகின்றனர். கண்காட்சியில கூட நிறைய பேர் வராங்க. அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும்ன்றாரு. அப்ப வந்து இந்த செக் பண்ணணும், அங்கங்க கைடு நிக்கணும், சோதனை பண்ணணும். வரவேற்பவர்கள் இவர் எவ்விதமான மனிதர் என அறிவார்கள். அப்ப வரவேற்கிறவங்க யார் யார் வர்றவங்கள வச்சு தெரிஞ்சுக்கணும், இவங்க யாரு, எப்படி இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு தெரிஞ்சிருப்பாங்கன்றார். அப்போது இவருக்கு புரிய வையுங்கள் என சைகை காட்ட வேண்டும். இப்ப அங்க நம்ம நின்றுகிட்டு வர்றவங்க எப்பேற்பட்டவங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்ப நம்ம வந்து சொல்லணும், இவங்களுக்கு வந்து சைகை காட்டணும், இந்த மாதிரி புரிய வைங்கன்ட்டு. முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் என அனைவரும் உள்ளனர் என நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்றாரு. அத நாடி பார்த்தே தெரிஞ்சுக்கலான்றாரு. வர்றவங்க எப்பேர்ப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்ட்டு நம்மளால புரிய வைக்க முடியுன்றாரு. யாராவது பெரிய மனிதர் இருக்கிறார் என்றால், கண்டிப்பாக பெரிய மனிதர்களுக்கு உபசரிப்பை அனைவருமே செய்றாங்க. இப்ப விஐபிஸ்லாம் வராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உபசரிப்பு செய்றாங்க இல்லையா? இது சட்டமாகும்னு சொல்றாரு பாபா. அவங்களெல்லாம் கவனிச்சு தான் அனுப்பணும். அவங்களுக்கு பெயர், புகழ் தான் மேல விருப்பம் இருக்கும். அதனால அவங்களுக்கு புகழணும், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும், அவங்களுக்கு எதையாவது நம்ம வந்து செய்யணும். அவங்கள வந்து இப்ப உபசரிப்பு பண்ணணுன்றாரு. அதெல்லாம் சட்டம்ன்றாரு. அவங்கள அப்படியெல்லாம் அனுப்பக்கூடாது. தந்தை அல்லது ஆசிரியரை வகுப்பில் குழந்தைகளின் மகிமை செய்கின்றார். பாபா தந்தை அல்லது ஆசிரியர் பாபா தான். அவர் வந்து வகுப்பில் குழந்தைகளின் மகிமை செய்கின்றார். இதுவும் அனைத்திலும் பெரிய மதிப்பளிப்பாகுன்றாரு. இப்ப டீச்சர்லாம் இருக்காங்கன்னா, கிளாஸ்ல வந்து பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னா மகிமை செய்றாங்க இல்லையா? அது மாரி தான் இதுவும் பெரிய மதிப்பளிப்பாகுன்றாரு. பேரை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் மகிமை அல்லது மதிப்பளிக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் பாபா பெயரை வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மகிமை செய்றாரு. பாபா மகிமை செய்றாரு. மதிப்பளிக்கவும் படுகிறதுன்றார். இவர் இன்ன செல்வந்தர், தார்மீக சிந்தனை மிக்கவர், இதுவும் கூட மகிமை அல்லது உபசரிப்பு அல்லவான்றாரு. இவர் நல்ல பெரிய பணக்காரரு, நல்ல சிந்தனை உடையவர், அப்ப வந்து உயர்ந்த நோக்கு சிந்தனை உடையவர், அப்ப நல்லா சேவை பண்றாரு அப்படின்னா அவருக்கு உபசரிப்பும் செய்யலான்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆனா நமக்கு தெரியும், மனிதர்களை விட உயர்ந்தவர் பகவான்ட்டு நம்ம தெரிஞ்சிட்டோம். சரிதான், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லவும் செய்றாங்க. சரிதான், ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர் எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிடுவார்கள். அவ்வளவுதான். கடவுள் தான் உயர்ந்தவர்னா அவர் எங்க பார்த்தாலும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. சர்வவியாபின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒரேடியாக கீழே இறக்கி விடுவார்கள். இப்பதான் சொன்னாங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். கடைசியில எல்லா இடத்துலயும் நாயில பூனையில இருக்கிறாருன்ட்டு அவரை எப்படி கீழே இறக்கிட்டாங்க. அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். அவர் மூலவதனவாசி என நீங்கள் இப்போது புரிய வைக்கணும். கடவுள் வந்து பரந்தாமத்துல இருக்கிறார், அவர் மூலவதனவாசின்ட்டு இப்ப நீங்க புரிய வைக்கணும். அவர் எல்லா இடத்துலயும் இல்ல, அவர் உயர்ந்தவர். அவர் இங்கெல்லாம் இருக்க முடியுமா? இங்க அவர் வந்து வராருன்னா அது தலையத்தேன்னு வராரு, பத்தித்த பாவனர் தூய்மையாக்கிறதுக்காக வராரு. மற்றபடி அவர்லாம் உடம்பெடுத்து வந்தாருன்னா அவர் காலு பூமியிலே படாது. அவ்வளோ தூய்மையானவர் அவரு. அதனாலதான் அந்த பத்தித்த சரீரத்துல வந்துட்டு வந்துட்டு டக்குன்னு போயிடுறாரு. ஏன்னா இது தூய்மையற்ற உலகம் இல்ல, தூய்மையாக்கிறதுக்கு வராரு. அவரோட ரேஞ்சு வேற, இந்த உலகத்தோட ரேஞ்சு வேற. இருந்தாலும் நம்ம கூட்டம்ன்றதுக்காக வந்திருக்கிறாரு. சூட்சும வதனத்தில் தேவதைகள் இருக்கிறாங்க, இங்கே வசிப்பவர்கள் மனிதர்கள்ன்றாரு. ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான். நம்ம வந்து சொன்னார்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அடுத்த ஃப்ளோரு சூட்சும வதனம், அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பரந்தாமன் சொல்லியிருந்தாரு. அது மாதிரி நான் அங்கதான் அவர் இருக்கிறார். உயர்ந்தாலும் உயர்ந்தவர் அங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அவர் நிராகாரராக உள்ளார். நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம் இல்லையா? நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம். பிறகு சோழி போல இப்ப ஆகிவிட்டோம் என்று குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துல நடிக்கும் போது தங்கமா இருந்தோம், அதுக்கு முன்னாடி வைரமா இருந்தோம். இப்ப சோழி போல ஆயிட்டோன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு பகவான் தன்னை விட மிகவும் கீழாக அவமரியாதை செய்து விட்டனர். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பகவானை தன்னை விட மிகவும் கீழாக அவமரியாதை செய்துட்டாங்கன்றாரு. இப்ப நம்மளே சோனி மாதிரி ஆயிட்டு கடவுளையும் நம்மளை விட மோசமா அவமரியாதை பண்ணிட்டோம்னு சொல்றாரு. புரிந்து கொள்வதே இல்லை. பாரதவாசிகளாகிய உங்களுக்கு தான் அறிமுகம் இப்ப கிடைக்கிறது, பிறகு பரிச்சயம் அறிமுகம் குறைந்து விடுகிறதுன்றாரு. இப்போது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கிறீங்க. இப்ப நமக்கு தான் கடவுள் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் போய் எல்லாருக்கும் கடவுள் யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அநேகருக்கு தந்தையின் அறிமுகம் கிடைக்கும்ன்றாரு. போக போக பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் போயிடும். உங்களுடைய முக்கியமான படமே திருமூர்த்தி சிருஷ்டி சக்கரம் மரம் தான் சொல்றாரு. இந்த திருமூர்த்தி படம், சிருஷ்டி சக்கரம், மரம், இதை வச்சுதான் நீங்க புரிய வைக்கணும். இவற்றில் எவ்வளவு பிரகாசம் இருக்கு தெரியுமா? இந்த திருமூர்த்தி படத்துலயும் சிருஷ்டி சக்கரம் படத்துலயும் மரம், அதுல பிரகாசம் இருக்குன்றாரு. இந்த லட்சுமி நாராயண சத்தியுகத்துல எஜமானர்களாக இருந்தனர். நல்லது. சத்தியுகத்திற்கு முன்பு என்ன இருந்ததுன்னு சொல்லி கேக்குறாரு. சொர்க்கத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? கலியுகம் தானே இருந்தது. இதனையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்போது கலியுகத்தின் முடிவுன்னு சொல்றாரு. இப்ப கலியுகத்தின் முடிவு, மேலும் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாகவும் இப்ப இருக்கிறது இல்லையா? இப்ப ராஜாவோட ராஜ்யமா நடக்குது, மக்கள் மீது ராஜ்யம் நடக்குது, மக்களாட்சி நடக்குது. இப்போது ராஜ்யம் இல்லவே இல்லைன்றாரு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா கலியுகம் முடிஞ்ச உடனே வந்து சொர்க்கத்துல ராஜாக்களுடைய ராஜ்யம் வந்துடும். அதுவும் யாரு? ராஜாக்களே வணங்குகிற ராஜா லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் வந்துடும். சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, மற்றும் இப்போது கலியுகத்திலும் கூட ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம். அந்த ராஜாவுக்கும் இப்ப கலியுகத்துல இருக்கிற ராஜாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம்.
அவங்க சர்வ சக்திகளின் ஆட்சி பண்ணாங்க. அவர்கள் தூய்மையாக இல்லாதிருக்கலாம், ஆனால் ஏதாவது பணம் கொடுத்தாவது பட்டத்தை பெற்றுக்கிறாங்க. இப்ப கலியுக ராஜாக்கள் தூய்மையே கிடையாது, இருந்தாலும் பணம் கொடுத்து ராஜாவா வராங்கன்றாரு. மகாராஜா இங்க யாருமே இல்லை, பட்டத்தை வாங்கி கொள்கின்றனர். பாட்டியாலாவின் மகாராஜா, ஜோத்பூர் மகாராஜா, பிகானோர் மகாராஜா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பெயர் எடுத்து கொள்கின்றனர் அல்லவா, பட்ட பேர் வச்சுக்கிறாங்க. இந்த பெயர் அழிவற்றதாக இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல தூய்மையான மகாராஜாக்கள் இருந்தாங்க சொர்க்கத்துல. தூய்மையான ஒரு மகாராஜாக்கள் தான் லட்சுமி நாராயணன். ஆனா இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க. ராஜா மகாராஜா என்பது போன்ற பெயர்கள் முறைப்படி வருகின்றனன்றாரு. இந்த லட்சுமி நாராயணர் குறித்து சொல்றாங்க இல்லையா, இவர்கள் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். யார் ராஜ்யத்தை பெற்றது? இந்த லட்சுமி நாராயணனை என்னன்னு சொல்றாங்க, கோயில் கட்டி அவங்களுக்கு அவ்வளோ பூஜை நடக்குது, அவங்க சொர்க்கத்தினுடைய எஜமானராக இருந்தாங்கன்ட்டு சொல்றாங்க. சொர்க்கத்துலதான் லட்சுமி நாராயணன் இருந்தாங்கன்ட்டு. அவங்களுக்கு யார் வந்து ராஜ்யத்தை பெற்றது, எப்படி அவங்களுக்கு ராஜ்யம் கிடைச்சது, ராஜ்யத்தின் ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பது இப்போது நீங்கள் அறிவீர்கள். இப்பதான் நமக்கு தெரியுது அவங்க எப்படி ராஜ்யம் அடைஞ்சாங்கன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட அந்த ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை தான் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளார எவ்வளவு அசிங்க அவமானப்பட்டு எப்படி சுயராஜ்ய அதிகாரியா மாறி தன்னைத்தான் அடக்கி அசிங்க அவமானம் எல்லாத்தையும் கடந்து போய் தான் அவங்க லட்சுமி நாராயணன் ஆயிக்கிறாங்க. சும்மாலாம் அவங்க லட்சுமி நாராயண் பதவி கிடைக்கவே இல்லை. பிரம்மா பாபா மம்மாலாம் சாதாரணமாவா அவங்க வந்து ஈஸியாவா லட்சுமி நாராயண் ஆயிட்டாங்க. அவ்வளோ அசிங்க அவமானம், அந்த பேர் புகழ்கெல்லாம் அப்பாற்பட்டு போய் அதன் மூலமா தான் அவங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கு. ஞானத்தை தாரணை பண்ணியிருக்கிறாங்க. சிவன் சொன்ன வழியில ஸ்ரீமத் படி நடந்ததுனால தான் லட்சுமி நாராயணன் ஆயிருக்கிறாங்க. அதெல்லாம் இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பூஜை நடக்குது. அவங்க எதுக்காக பூஜை செய்யறாங்க, எதுக்கு அந்த அளவுக்கு நித்திய கால பூஜை நடக்குதுன்னா அவங்க அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. சும்மாலாம் கிடையாது. கடவுள் பேச்சை கேட்டு மாறுறதுன்னா சும்மாவா? உலகம் ஒரு வழியில போகும், ஆனா நம்ம வேற வழியில போனோம். அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி தான் கடவுளுடைய வழியில போயிட்டு லட்சுமி நாராயணன் ஆகியிருக்கிறாங்க. நான் உங்களை 21 பிறவிகளுக்காக இப்போதுதான் படிப்பிக்கிறேன்றாரு. அவர்கள் படித்து இந்த பிறவிலேயே வக்கீல் முதலானவர்களாக ஆகிறாங்க. இங்க படிக்கணும் இல்லையா, படிச்சா ஒரு ஒரு பிறவில வக்கீல் ஆகிறோம், ஒரு பிறவில டாக்டர் ஆகிறோம். நீங்கள் இப்போதுதான் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணி ஆகிறீங்க. ஆனா நம்ம இப்போ படிக்கிறதுக்கு எதிர்காலத்துல மகாராஜா மகாராணி ஆகிறீங்கன்றார். நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகின் ஸ்தாபனை இப்போ ஆகி கொண்டிருக்கிறது. பட் டிராமா பிளான் படி கரெக்டா எல்லாம் நடந்துட்டு, எதுவுமே தப்பாது, அவர் வச்ச குறி தப்பாது, எல்லாம் கரெக்டா நடக்குது. உலகத்தினோட ஸ்தாபனை இப்ப நடக்குது. இப்போது பழைய உலகமாக இருக்குதுன்றாரு பாபா. வந்து இப்ப சொல்றாரு, இது வந்து பழைய உலகம். எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள்லாம் இருக்கலாம் இங்க, இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே நீடிச்சு இருக்குமா? எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். ஆனால் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகையை கட்டக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. எவ்வளவுதான் பெரிய பெரிய மாளிகைகள், தாஜ்மஹால் அது இதுன்னு இருக்குது இல்லையா, 7 அதிசயங்கள்னு அரண்மனை எல்லாம் இருக்குது. ஆனாலும் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகையை வந்து யாராலையும் இங்க கட்ட முடியாது. கட்டிட்டா அவ்வளவுதான், கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இங்க அந்த சக்தி யாருக்குமே இல்லை, ஏன்னா இது கலியுகம். சத்தியுகத்தில் இந்த வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் அனைத்தும் கட்டுறாங்க அல்லவா, கட்டுவதற்கு நேரமே எடுக்காதுன்றாரு. அவ்வளோ சீக்கிரமா கட்டிடுவாங்கன்றாரு. இங்கும் கூட நிலநடுக்கம் முதலானவைகள் ஏற்படும் போது அதிக அளவில் தொழிலாளர்களை ஈடுபடுத்துகின்றனர். இங்கே கூட அப்படிதான், நிலநடுக்கம் வந்துச்சுன்னா எல்லாம் சரிஞ்சு சீட்டுக்கட்டு மாதிரி விழுந்துரும் எல்லா கட்டடமும். அப்புறம் திரும்ப உட்காந்து அந்த இடத்துல புதுசு புதுசா கட்டணும் இல்லையா, அவங்க நிறைய தொழிலாளர்களை ஈடுபடுத்தி கட்டுறாங்க. 1-2 வருடங்களில் முழு நகரத்தையுமே உருவாக்கிடுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் தான். இப்ப காசா அந்த மாதிரி இடத்தெல்லாம் குண்டு போட்டாங்களே, திரும்பவுமே அந்த இடத்துல கட்டுறாங்க. வீடு 1-2 வருஷத்துல கட்டிடுவாங்க. நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்துல எல்லாம் வீடு கட்டுருவாங்க. புது டெல்லியை உருவாக்குவதில் 8-10 வருடங்கள் பிடித்தனன்றாரு. புது டெல்லி, நியூ டெல்லி உருவாக்குறதுக்கு 8-10 வருஷம் ஆச்சாம். ஆனால் இங்குள்ள மற்றும் அங்குள்ள தொழிலாளர்களுக்கிடையே வித்தியாசம் இருக்குது அல்லவான்றார். இன்றைய நாட்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கியபடி இருக்கிறாங்க. இப்போ நிறைய புதுசு புதுசா அந்த ஏஐ அது இதுன்னு வந்து சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. வீடு கட்டுவதில் அறிவியலின் திறமையும் இருக்குதுன்றார். அனைத்தும் தயாராக கிடைத்து விடுகின்றன, உடனடியாக பிளாட் தயார் அப்படின்றார். இப்போ அப்படித்தானே வீடெல்லாம் கட்டுறாங்க, ஏதோ அப்படியே கட்டிடுறாங்க, அப்படியே ரெடிமேடா கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அந்த சயின்ஸோடைய திறமையெல்லாம் இருக்குன்றாரு. எல்லாமே தயாரா இருக்குது, உடனே பிளாட் தயாராயிடுதுன்றாரு. பாபாவே சொல்றாரு, மிகவும் வேக வேகமாக உருவாகின்றனவாம் வீடு எனும் போது இவை அனைத்தும் அங்கே பயன்படுகின்றன அல்லவான்றாரு. காசு இருந்தா போதும், கலியுகத்துல என்ன வேணாலும் செய்யலாம், டக்குன்னு வீடு கூட ரெடி ஆயிடும்ன்றாரு. இது எல்லாமே இந்த இந்த டெக்னிக் தான் அங்க வந்து சத்தியுகத்துல பயன்படுதுன்றாரு. இவங்க எல்லாருமே அங்க வருவாங்க, பிறப்பெடுப்பாங்க, பிரஜைகளா ஆவாங்க.
அவங்க வந்து வீடு கட்டுவாங்க. அங்க தங்க மாளிகைகளை தங்க சுரங்கத்துல இருந்து கட் பண்ணி தங்க மாளிகை வைர வைடூரியங்கள்லாம் வச்சு உருவாக்குவாங்க. அப்ப இந்த திறமைகள் தான் அங்க பயன்படுன்றார். இவை அனைத்தும் திறமைகள் உடன் வரக்கூடியவை ஆகும். சம்சாரங்கள் எல்லாமே கூடவே வருதுன்றார். போன ஜென்மத்துல நம்ம என்ன சம்ஸ்காரமோ அந்த சம்ஸ்காரம் தான் நம்ம இப்ப எடுத்துட்டு வரோம். அது மாதிரி பாட்டு பாடுறாங்கன்னா அந்த அடுத்த பிறவில அந்த குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே பாட்டு பாடும். அப்ப தெரிஞ்சுக்கலாம் அது போன போன ஜென்ம சம்ஸ்காரத்தை அது எடுத்துட்டு வருது. அது மாதிரி இங்க வீடு கட்டுற சம்ஸ்காரங்கன்னா அவங்க அங்கேயே வந்து சொர்க்கத்துல வீடு கட்டுவாங்கன்றாரு. இந்த அறிவியலின் சம்ஸ்காரங்கள் கூட அங்கேயே செயல்படுன்றாரு. ஆக இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடி தான் இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஆக போகுதுன்ட்டு. தூய்மை அடைய வேண்டும் என்றால் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆனா நீங்கெல்லாம் வந்து அங்க போய் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்க எதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நீங்க பிரஜை ஆகணும் நான் முயற்சி செய்றீங்க. நீங்களாம் லட்சுமி நாராயணன் ஆகணும், ராஜா ஆகணும், ராணி ஆகணும். அதுக்காக இப்ப முயற்சி செய்யுங்க. அதனாலதான் நிறைய நினைங்கன்றாரு. உயர்ந்த பதவி அடையணும்னா நிறைய நினைங்க. அங்க போய் உங்களுக்கு வேலையே கிடையாது. இங்க சேவை பண்றீங்க, அங்க போய் உட்காந்து ஜாலியா சாப்பிடுங்கன்றாரு. எல்லாரும் வேலை செய்வாங்க, எல்லாரும் உங்களுக்காக செய்வாங்க. நீங்க உட்காந்து சாப்பிடுங்க 36 வகை உணவுகளை. அப்படியே எண்ணங்கள் மூலமாவே அப்படியே எல்லாமே நடக்கும். அதுதான் லட்சுமி நாராயணன் அங்க அப்படி இருந்தாங்க. அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லையா? இப்ப தூய்மை அடையணும்னா அப்படி நினைங்கன்றாரு. தந்தையும் கூட காலை வணக்கம் சொல்றாரு. பிறகு அறிவுரைகள் அட்வைஸ் கொடுக்கிறார். குழந்தைகளே, தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா? அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன வந்து வேலை செய்ய சொல்றாரா, இல்ல போய் அங்க பிரதர்ஷனம் பண்ண சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரா அவங்களுக்கு? என்ன நினைங்கன்னு தானே சொல்றாரு. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? அதான் கேக்குறாரு நம்மள. என் நினைவுல இருக்கிறீங்களான்னு தானே கேக்குறேன்றாரு. நடந்து சுற்றியபடி தந்தையை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. இந்த இங்க இங்க மாயா வந்து துக்கம் கொடுக்குது. ஆனா மாயா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. பாபா வந்து பிடிக்க மாட்டுது. பாபா விட்டு ஓடிடுறாங்க. பாபா நினைக்கிறது கஷ்டமாகுது. நடந்து சுற்றியபடி தந்தையை இப்ப நினைவு செய்யுங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, உங்களன்னா எங்கேயும் போகக்கூடாது. சென்டர்லயே உட்காந்து யோகாவே பண்ணணும், அப்படியே உட்காந்தே இருக்கணும். நான் பாபா சொல்றாரு, முரளியே கேட்டுட்டு இருங்க நான் சொல்றாரு. முரளி கேளுங்க, சந்தோஷமா இருக்கும் ஆத்மாவுக்கு. நடந்து சுற்றியபடியே முரளியை கேளுங்க. அங்க போங்க, இங்க போங்க, எங்க வேணாலும் போங்கன்னு தான் சொல்றாரு இல்லையா? ஆனா பாபா நினைவுல இருங்கன்றாரு. ஏனெனில் பல பிறவிகளின் சுமை தலை மீது இருக்கிறதுன்றாரு. இப்ப நிறைய சுமை தலை மேல இருக்குது. ஏனில் இறங்கி இறங்கி 84 பிறவிகள் இப்ப நீங்க எடுக்கிறீங்கன்றாரு. இப்ப ஏணிப்படியில இறங்கி இறங்கி வந்தது நம்ம 84 பிறவி மறுபிறவி எடுத்திருக்கோம். இப்போது பிறகு ஒரே பிறவியில் ஏறும் கலை ஏற்படுகிறதுன்றாரு. ஒரு ஒரு பிறவிதான். இந்த ஒரு பிறவில பிராமண பிறவில பாபா படிக்க வச்சு கிளாஸ் எடுத்து நம்மளை மாத்தி அப்படியே ஒரேடியா ஆத்மாவை சக்தி ஏத்திடுறாரு. எந்த அளவு தந்தையை நினைவு செய்தபடி இருப்பீர்களோ அந்த அளவு குஷியும் இருக்கும், சக்தியும் கிடைக்கும்ன்றாரு. இப்ப பாபாவை அதிகமா நினைக்கிறாங்கன்னா அதோட அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க சக்திசாலியா இருப்பாங்க. எதுக்கும் அழ மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, 5 விகாரமே இருக்காது. அது மாதிரி உள்ளுக்குள்ளார அவ்வளோ குஷி, அவங்களுக்குள்ளார அளவு கடந்த குஷி, எல்லையற்ற குஷி இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம எப்பயுமே எதுக்கும் வாடுறதில்ல, எதுக்கும் முகம் வாடுறதில்ல, எதை நினைச்சும் கவலைப்படுறதில்ல. கவலை இல்லாம குஷியா இருக்கிறேன்னா அப்ப நான் ஒழுங்கா பாபாவை நினைக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா சும்மாலாம் கதை விட்டுட்டு இருக்க கூடாது. நான் தான் பாபாவை நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்க கூடாது. நமக்குள்ள உண்மையிலே குஷி இருக்கணும். கஷ்டம் வந்தா கூட நம்ம குஷியா தான் இருக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீக குஷி. சும்மா நான் பாபா நினைக்கிறேன் குஷியா இருக்கிறேன்லாம் சொல்லிக்க கூடாது. எந்த அளவுக்கு பாபா நினை செய்தபடி இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்குள்ளார குஷியும் இருக்கும், சக்தியும் கிடைக்கும்ன்றாரு. அப்ப நல்லா சேவையும் பண்ண முடியும். உங்க வார்த்தையில சக்தி இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா ஞானம் எல்லாரும் கேட்பாங்க, கேட்டு மாறிடுவாங்க. நீ உங்கள்ட்ட சக்தி இருந்ததுன்னா நீங்களும் மாறுவீங்க, மத்தவங்களையும் மாத்துவீங்க. அதுதான் உண்மையான நினைவு. மற்றபடி சும்மா நான் பாபா நினைக்கிறேன்னா அதெல்லாம் பொய். பாபா சொல்றாரு, பல குழந்தைகள் இருக்கிறாங்க, அவர்கள் முன் வரிசையில் வைக்கப்படுகின்றனர், ஆனால் நினைவில் அறவே இருப்பதில்லை என்றார். பாபா ரொம்ப அவங்கள தூக்கி வச்சிருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார வச்சிருக்காரு. ஆனா அவங்க நினைவுல சுத்தமா இருக்கிறதே இல்லை. ஞானத்தில் கூர்மை மிக்கவர்களாக இருக்கலாம், ஆனா ஞானம் நல்லா அவங்களுக்கு தெரியுது. ஞானம் நல்லா படிச்சு படிச்சு ஞானம் வந்து கரைச்சு குடிச்சிருக்காங்க. ஆனா நினைவின் யாத்திரையில இருப்பதே இல்லை. ஆனா பாபாவை நினைக்கிறதுல எல்லா அகங்காரம் தான் அதிகமா இருக்கு. தந்தை குழந்தைகளின் மகிமை பாடுகிறார் இல்லையா? அவர் நம்மளை பத்தி தான் மகிமை பாடுறார். இவரும் பிரம்மா கூட முதல் நம்பர்ல தான் இருக்கிறார் எனும்போது முயற்சியும் கூட கண்டிப்பாக செய்தபடி இருப்பார் அல்லவா? இந்த பிரம்மா நான் கிருஷ்ணர் ஆக போறேன்ட்டு அப்படியே முயற்சி செய்யாமலா இருந்தாரு? நான் கிருஷ்ணர் எனக்கு தெரியும், நான் ஏன் முயற்சி செய்யணும்ட்டா இருந்தாரு? அவரும் முயற்சி தான் பண்ணாரு இல்லையா? அவர் வந்து முதல் நம்பர்ல இருந்தா கூட கண்டிப்பா முயற்சி பண்ணார். பாபா நினைச்சாரு எவ்வளோ கஷ்டம் இது, ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப மெனக்கெடணும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ளுங்கள்ன்றார். இப்ப சிவபாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார்ன்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போது புத்தியின் தொடர்பு அங்கே ஈடுபட்டு இருக்கும். அப்பதான் பாபாட்ட புத்தி தொடர்பு இருக்கும். ஏன்னா பாபா தான் சொல்றாரு. இவங்க யாரும் நான் சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்லல. எந்த ஒரு
தேகதாரி நமக்கு பாடம் எடுக்கல, நிராகார பாபா தான் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்பதான் அவர்கிட்ட தொடர்பு இருக்கும். இவர் பிரம்மா கூட கற்றுக்கொண்டிருப்பார் அல்லவா. இந்த பிரம்மா பாபா கூட அவரு சொல்லல அந்த ஞானத்தை, அவரு கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்றாலும் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் அவரும் சொல்கிறார். பிரம்மா பாபாவும் என்ன சொல்றாரு, பாபாவை நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்றாரு. அப்ப யாரா இருந்தாலும் சரி, இப்ப பாபாவை தான் நம்ம நினைக்கணும். வேற எந்த ஒரு தேகதாரியோ நம்ம கிளாஸ் எடுக்கிறவங்களோ அவங்களெல்லாம் நினைக்க கூடாது. யாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றாலும் படங்கள் உள்ளன. இப்ப நமக்கு யாருக்கு புரிய வைக்கணும்னாலும் பாபா படம் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா படம் பார்த்து தான் இப்ப எல்கேஜி பசங்கன்னா யானைன்னு சொன்னா அதுங்களுக்கு அப்படியே யானை யானைன்னு சொன்னா புரியாது. அந்த படத்தை காமிச்சு தான் யானைன்னு சொன்னா புரிஞ்சுக்கும். இது எலிஃபேண்ட் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லும். அதனாலதான் பாபா வந்து இந்த படத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காரு. இதை வச்சு சேவ் பண்ணுங்கன்ட்டு. சும்மாவே போயிட்டு சிருஷ்டி சக்கரம் 4 யுகம் அப்படின்னு வாயால சொன்னீங்கன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க படத்தை வச்சு அந்த எல்லாத்தையும் காமிச்சு புரிய வைக்கணும். இந்த மாதிரிங்க, இது 5000 வருஷம், இது 1250 வருஷம், இது 1850 வருஷம், சத்தியுகம் திரேதாயுகம் அப்படின்ட்டு படத்தை காமிச்சு புரிய வைக்கணும். அதுக்குதான் படம்லாம் உருவாக்கி இருக்கிறாரு. அது மாதிரி புரிய வச்சீங்கன்னா எல்லாருக்குமே புரியுன்றாரு. பகவான் என நிராகாரர் தான் உடலற்றவர் சொல்லப்படுகிறார். கடவுள் வந்து உடல் இல்லாதவர். உடலோட இருக்கிறவங்க யாருமே கடவுள் கிடையாதுன்னு சொல்றார் பாபா. அவர் வந்து சரீரத்தை தாரணை செய்கிறார். இருந்தாலும் அவர் வரணும், நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம உடல்ல இருக்கிறதுனால நம்ம காது மூலமா கேட்குறோம். அதனால அவர் வாய் மூலமா பேசணுன்றதுக்காக ஒரு உடல் எடுத்து வராரு. அப்புறம் வாய் இல்லாம எப்படி பேசுவாரு. அதனால அந்த பிரம்மா உடல்ல வராரு. ஒரு பகவானின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் தான்றாரு. நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள், எல்லாருமே பிரதர்ஸ் தான், ஆத்மா தான், எல்லாமே உயிர் தான். அந்த உடல் சும்மா டெம்பரரி. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி டெம்பரரி தான் அந்த உடல். அது எப்போனாலும் போயிடும். அதனால அந்த உயிர் தான் வந்து ஆத்மா. அது வந்து சகோதரர். இப்போது இந்த சரீரத்தில் தான் வீட்டு இருக்கிறார். இப்போ அந்த பிரம்மா பாபாவோடலாம் பாபா இருக்கிறார். அனைவருமே அகால மூர்த்திகள் ஆவார். எல்லாருமே அழிவற்ற மூர்த்திகள் தான். ஆத்மாலாம் அழிவே கிடையாது. நம்ம இந்த உடலை தான் விட்டுட்டு போவோம், ஆனாலும் அந்த பார்ட்டுக்கு அழிவே கிடையாது. திரும்ப அடுத்த கல்பத்துல வந்து இதே பாட்டு தான் நடிப்போம். திரும்ப அடுத்தடுத்து வேற வேற உடல் எடுத்து நடிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கிறது எல்லாம் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். இது அகால மூர்த்தியின் சிம்மாசனம் ஆகும். அகால சிம்மாசனம், அழிவற்ற சிம்மாசனம் என குறிப்பாக வேறு எதுவுமே இல்லை. இந்த சிம்மாசனம் சரீரம் அகால மூர்த்தியினுடையதுன்றாரு. இப்ப இந்த சரீரம் கூட இருக்கு இல்லையா, இது நமக்கு சிம்மாசனம்ன்றாரு. இதுல நீங்க உட்காந்துக்கிறீங்கன்றாரு. உருவ மத்தியில் ஆத்மா வீட்டு இருக்கிறது. இப்ப இந்த இந்த உடம்புல எங்க ஆத்மா இருக்குது அப்படின்னா தலையில தான். தலையில புருவ மத்தியில இருக்கு. அதனாலதான் தலை போயிடுச்சுன்னா யாராலையும் உயிரோட இருக்க முடியாது. தலை இல்லாம யாராலையும் வாழ முடியாது. அதனால கை போய் கால் போய் எல்லாரும் இருப்பாங்க, ஆனா தலை போய் இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மா எங்க இருக்குன்னா தலையில தான் இருக்குது. புருவ மத்தியில தான் ஆத்மா இருக்கு. அதுதான் வந்து அகால சிம்மாசனம்ன்ட்டு சொல்லப்படுகிறதுன்றார். புருவ மத்திய அகால சிம்மாசனம், அழிவற்ற சிம்மாசனம். அகால சிம்மாசனம் அகால மூர்த்தியினுடையது ஆகுன்றாரு. ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்றவர்கள் ஆவார்கள். இப்ப ஆத்மா எல்லாருமே அழிவற்றவங்க தான். எவ்வளவு சூட்சமமாக இருக்கிறாங்க தெரியுமா. உயிர் எப்படி இருக்குன்னே தெரிய மாட்டுது, எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டுது. ஆத்மா எல்லாம் சூட்சமமா இருக்குது. தந்தை நிராகாரராக இருக்கிறார். நம்மளே கண்ணுக்கு தெரிய மாட்டோம், அப்புறம் கடவுள் மட்டும் எப்படி கண்ணுக்கு தெரிவார். அவரும் நிராகாரா தான் இருக்கிறார். அவர் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார். சரி, நமக்கு இந்த உடல் வந்து சிம்மாசனம். அப்ப அவருக்கு சிம்மாசனம் எங்க இருந்து வரும். இந்த சிம்மாசனம் பிரம்மாவின் உடல், என்னுடையதும் கூட என தந்தை கூறுகிறார். இந்த பிரம்மாவுடைய உடல் அவருக்கும் இருக்குது. அவரோட பூர்வமத்தில இவரும் உட்கார்றதுனால இது என்னுடைய சிம்மாசனம் கூட. அதுவும் தற்காலிகமா லோன் எடுத்து வந்திருக்கிறார். இப்ப மட்டும்தான் அவருக்கு அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அந்த உடல்ல வந்திருக்கிறார். நான் வந்து இந்த சிம்மாசனத்தை கடனாக லோனாக பெறுகிறேன். வாடகை வீடெல்லாம் இப்ப எடுத்து இருக்கிறோம்ல, நம்ம சொந்த வீடு இல்லைன்னா வாடகை வீட்டுல இருப்போம், கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அந்த மாதிரி பிரம்மா பாபா உடல் கொஞ்ச நாளைக்கு அவரு லோன் எடுத்து கடனா வந்து இருக்கிறாரு. மற்றபடி அவருக்குன்னா உடலா இருக்கு. பிரம்மாவின் சாதாரண வயோதிக சரீரத்தில் அகால சிம்மாசனத்தில் வந்து அமருகின்றேன்னு சொல்றாரு. இந்த பிரம்மா பாபாவுடைய உடல்ல, சாதாரண அந்த வயசான உடல்ல அகால அழிவற்ற சிம்மாசன புருவமத்தில் வந்து உட்கார்றேன். ஆத்மாக்கள் அனைவரின் சிம்மாசனம் இது என இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். நமக்கும் அப்படிதான். இந்த வயசான உடல், நம்ம யார் யார் எந்த மாதிரி உடல் வச்சிருக்கோமோ அந்த உடலோட நெத்தியில நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நெற்றி பூர்வத்துல மனிதர்களின் விஷயம்தான் பேசப்படுகிறது, விலங்குகளின் விஷயம்லாம் அல்ல. நிறைய பேர் நடுவுல கேள்வி, நம்ம ஆத்மா அப்ப விலங்குகளோட ஆத்மா எங்க உட்காரும் அப்படிலாம் கேக்குறாங்க. பாபா சொல்றாரு, இங்க மனுஷங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. விலங்குகள்லாம் கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அதுங்களாம் 5 அறிவு தான், அதுங்களால புரிஞ்சிக்க முடியாது. நமக்கு தான் 6 அறிவு இல்லையா. மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாக ஆகிட்டாங்கன்றாரு. அவங்களுக்கு கூட கிளாஸ் எடுத்தா புரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாங்க. ஆனா நீங்க மனுஷங்க மாறவே மாட்டுறாங்கன்றாரு. விலங்கை விட மோசமா மனுஷங்க தான் இருக்கிறாங்கன்றாரு. முதலில் அவர்கள் தேரட்டுமேன்றாரு. பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மனுஷங்க தேரட்டும். யாராவது விலங்குகள் குறித்து கேட்டால் முதல்
முதல் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் சொல்றாரு. யாராவது உங்கள்ட்ட வந்து இந்த விலங்குகள்லாம் என்ன ஆகும் வினாசம் டைம்ல, அடுத்து சொர்க்கத்துல யாரு விலங்குகள்லாம் எப்படி வரும் இப்படிலாம் கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க, அப்புறமா விலங்கு மாறிடும். இந்த விலங்கு கூட தான் இப்படி பண்ணுது, எல்லாரையும் அடிக்குது கொல்லுது, அப்ப அதை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க சிலர். நம்மளை மட்டும் மாத்திக்க சொல்றீங்க, எங்களை மட்டும் பாபா வந்து ஸ்ரீமத் கொடுத்து மாத்துறாரு, அப்ப விலங்குலாம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி சிலர் கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க, அப்புறமா உலகம் மாறும், அப்புறமா விலங்குலாம் மாறும்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் நன்றாக முதல் தரமானவையாக இருக்கும்னு சொல்றாரு பாபா. சொர்க்கத்துல கூட விலங்குகள்லாம் இப்படி இருக்காது. இந்த புளியெல்லாம் போட்டு அந்த மானவை அடிச்சு தின்னு அப்படியே ரத்தத்தை குடிச்சு சாப்பிடுது இல்ல, அதெல்லாம் இங்க கலியுகத்துல தான் நடக்கும். சொர்க்கத்துல அந்த மாதிரி இருக்காது. அங்க வந்து எப்படி மனிதர்களோ அப்படிதான் விலங்குகள். அங்க எப்படி தேவதைகள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரிதான் விலங்குகளும் சாதுவா இருப்பாங்க. சிங்கம் புலி எல்லாம் வந்து ஆடெல்லாம் ஒண்ணா தண்ணி குடிக்கும், ஒன்னோட ஒண்ணு அடிச்சு சாப்பிடாது. அங்க எல்லாமே சதோ பிரதானமா தான் இருக்கும். இங்க எல்லாம் தமோ பிரதானமா இருக்கிறதுனால இப்படி நடந்துக்குதுங்க. குப்பை போன்ற எதுவுமே அங்க இருக்காதுன்றாரு சொர்க்கத்துல. சொர்க்கத்துல குப்பை தொட்டி எல்லாம் இருக்காது, குப்பையே இருக்காதுன்றாரு. அரசர்களின் மாளிகையில் புறாக்கள் முதலானவைகளின் அசுத்தம் இருந்தால் தண்டனை கொடுத்து விடுவார்கள் சொல்றாரு. அங்க சொர்க்கத்துல புறா ஏதாவது அசுத்தம் பண்ணிடுச்சுன்னா அங்க தண்டனை கொடுத்துருவாங்களாம். அங்க கிளீன் பண்ணிட்டே இருக்கணுமா, கொஞ்சமும் குப்பையே அங்க இருக்காதுன்றாரு. அங்கே மிகவும் கவனம் இருக்கும், அங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது. இப்ப இந்த வேலைக்காரெல்லாம் இங்க உருவாகுறாங்கல்ல, அங்க போய் இந்த கிளீனிங் ஒர்க்லாம் அங்க பண்ணுவாங்க போல இருக்கு. இங்க நம்ம கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணலன்னா அங்க போய் கிளீனிங் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அதான் சொல்றாரு பாபா. பாதுகாவலருடன் இப்ப இருப்பார்கள், அங்க வந்து பாதுகாவலோட இருப்பாங்களாம். லட்சுமி நாராயண் மாளிகையை சுத்தி புறாக்கள் அசிங்கம் பண்ணக்கூடாது, அதனால ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒருபோதும் விலங்குகள் முதலானவை எதுவும் உள்ளே நுழையவே முடியாதுன்றாரு. அரசர் மாளிகைக்குள்ளார விலங்குகள் உள்ளே வராதுன்றார். மிகவும் சுத்தமாக இருக்கும் மாளிகைன்றார். லட்சுமி நாராயணன் கோயிலில் கூட எவ்வளவு சுத்தமாக இருக்குது. ஏன் இங்க அவங்களோட கோயிலே சுத்தமா இருக்குது, அதையே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க நிஜமா அவங்க இருக்கும்போது அவங்க அரண்மனை எப்படி இருந்திருக்கும். சங்கர் பார்வதி கோயிலில் புறாக்களை கூட காட்டுறாங்க, ஆகவே அவை கோயிலை கூட அசுத்தம் செய்யக்கூடும்ன்றாரு. இப்பெல்லாம் நிறைய கோயில்ல புறா இருக்குது, ஆனா அசுத்தம் பண்ணிட்டு தான் இருக்குது. சாஸ்திரங்களில் நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் எழுதிட்டாங்க. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர்களிலும் கூட சிலர் தான் தாரணை செய்ய தக்கவர்கள். இப்ப எல்லாருக்கும் முரளி புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் இந்த முரளியை எத்தனை பேர் ஒழுங்கா படிக்கிறாங்க, கேக்குறாங்களா, எத்தனை பேர் ஒழுங்கா கேக்குறாங்க, எத்தனை பேர் ஒழுங்கா கவனம் கொடுத்து படிக்கிறாங்க, படிச்சு அதை வாழ்க்கையில தாரணை பண்றவங்க கொஞ்சம் பேர் தான்றாரு. அவர்களிலும் கூட சிலர் தான் சொல்றாரு, சிலர் தான் தாரணை செய்யத்தக்கவர்கள். மற்றவங்க எல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பாபா என்ன சொல்றாரு, மற்றவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுங்கன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, முரளி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு மாயாவோட விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டு வீட்டு கதை அந்த கதை இந்த கதை அதுலதான் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்க மாயாவுடைய சகவாசத்துல இருக்கிறதுனால அப்படிதான் இருப்பாங்க. அதான் சொல்றாரு, மற்றவர்கள் கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை, ஒரு சிலர் தான் தாரணை பண்றாங்க, மத்தவங்க எல்லாம் எல்லாரும்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. தந்தை குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்போடு இப்ப புரிய வைக்கிறார். குழந்தைகளே மிக மிக இனிமையானவராக இப்ப ஆகுங்கள் சொல்றார். நமக்கு பாபா அன்பா உட்கார வச்சு செல்லமான குழந்தைகளேன்னு சொல்லி புரிய வைக்கிறார். இப்ப மிக மிக இனிமையானவராக ஆகுங்கள். வாயிலிருந்து எப்போதும் ரத்தனங்கள் தான் வெளிப்பட்டபடி இருக்க வேண்டும். வாயை திறந்தாலே ஞான ரத்னங்கள் தான் வரணும். நீங்கள் ஞான யோகத்தில் நிறைந்தவர்கள். இப்ப நம்ம ஞானமும் நமக்கு தெரியும், யோகாவும் பண்ண தெரியும். உங்களின் வாயிலிருந்து கற்கள் வெளிவரவே கூடாதுன்றாரு. இந்த சாதாரண பேச்சு, இந்த கலியுகத்துல பேசுவாங்களோ அந்த மாதிரி பேச்சு, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தைகள் வரவே கூடாது. ஆத்மாவுக்கு தான் மகிமை ஏற்படுகிறது இல்லையா. ஆத்மா கூட சொல்லுது, நான் பிரதம மந்திரி, நான் இன்னாருன்னெலாம் சொல்றது ஆத்மா தான். என்னுடைய சரீரத்தின் பெயர் இன்னதுன்னு சொல்றதுலாம் ஆத்மா தான். என் பேர் இது, நான் வந்து பிரைம் மினிஸ்டர், நான் டாக்டர்னு சொல்றதெல்லாம் ஆத்மா தான்றாரு. ஆனா அந்த உடலை விட்டுட்டா அவ்வளவுதான், அந்த பிறவிக்கு தான் அது டாக்டர், அடுத்த பிறவில போய் திரும்ப எல்கேஜில இருந்து படிக்கணும். நல்லது, ஆத்மாக்கள் யாருடைய குழந்தைகள்னு சொல்லி கேட்கிறார். ஆத்மா தான் அந்த உடம்பு மூலமா சொல்லுது, ஆனா அந்த ஆத்மா யாருடைய குழந்தைகள், எல்லாமே கடவுளுடைய குழந்தைகள் தான், ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள்ன்றார். எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து தான் ஆசி கிடைக்கும். எல்லா ஆத்மாவுக்கும் பரமாத்மா தான் ஆஸ்தி கொடுக்குறாரு. இந்த உடம்புல இருக்கும்போது அந்த அந்த சரீரத்தினுடைய அப்பா அம்மா ஆசி கொடுக்குறான், அப்பா வந்து ஆசி கொடுக்குறாரு. ஆனா உடம்ப விட்டு போயிட்டா யார் யார் வந்து பாத்துக்கிறது நம்மள. ஆத்மாவுக்கு யார் பாத்துக்கிறது, ஆத்மாவுடைய துணைவர் யாருன்னா பரமாத்மா தான். அவர் பிறகு எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார்ன்ட்டு எப்படி சொல்ல முடியுன்றாரு. அப்பானா ஆஸ்தி கொடுப்பாங்க, எல்லாரும் அப்பானா எப்படி ஆஸ்தி கொடுக்க முடியும்.
எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னா எப்படி அவர் வந்து நமக்கு ஆசி கொடுப்பார்? நாம் கூட முன்னர் எதுவும் அறியாதவர்களாக தான் இருந்தோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நம்ம கூட பக்தியில பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு தான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போது எவ்வளவு புத்தி நமக்கு திறந்திருக்கிறது. நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் இவையெல்லாம் பொய்யான சித்திரங்கள் என புரிந்து கொள்வீர்கள். இப்பெல்லாம் நம்ம கோயிலுக்கு போறதில்ல, அப்படியே போனாலும் நம்ம அங்கே போய் வைப்ரேஷன்ஸ் பரப்ப தான் போவோம். உட்காந்து யோகா பண்ணுறதுக்காக நம்ம போவோம். சிவன் கோயிலுக்கெல்லாம் போகிறோம். அங்கே போயிட்டு சில சித்திரங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா, அதெல்லாம் பொய்யின்ட்டு நமக்கு தெரியும். 10 புஜங்களை உடையவர்கள்லாம் யாரும் கிடையாது இல்லையா, 10 கைகள் உடையவங்கலாம் யாரும் கிடையாது தெரியும். நம்ம 5000 வருஷமா இவ்வளோ பேர் நடிச்சிருக்கிறாங்க மனித உடல்ல, யாரும் 10 கையோட வரவே இல்லையா. ராவணன்ட்டு ஒரு ஆள் நம்ம இது வரைக்கும் 10 தலையோட பார்த்ததே கிடையாது, 10 கையோடையும் யாரையும் பார்த்தது கிடையாது. யானையின் தும்பிக்கை உடையவர் இப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமா? இந்த விநாயகர் கூட நம்ம பார்க்குறோம் பக்தியில, கோயில்ல பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி யானை முஞ்சோட நம்ம யாரையாவது பார்த்துருக்குறோமா? அது மாதிரி யாருமே கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் ஆகுன்றாரு. இதெல்லாம் பக்தியில உருவாக்குற விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வந்து மூட நம்பிக்கை, நேற்று சொன்னார்ல பாரதத்தினுடைய விஷயம்தான் மூட நம்பிக்கைன்ட்டு. அதான் உண்மையில் பக்தி ஒரு சிவபாபாவுடையதாக தான் இருக்க வேண்டும். உண்மையிலே நீங்க பக்தி பண்ணணும்னா லிங்கத்தை தான் வழிபடணும். அவர் தான் அனைவருக்கும் சத்கதி வழக்கம் உள்ளது. ஏன்னா அவர் தான் கடைசியா வந்து எல்லாரையும் கூட்டு போக போறாரு. எல்லாருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுத்து உலகத்தையே வைண்டப் பண்ணி கூட்டு போக போறாரு. ஆனா வந்து இந்த லட்சுமி நாராயணரும் கூட 84 பிறவிகள் தான் எடுக்கிறாங்க என்பது உங்கள் புத்தியில் இப்ப இருக்குது. இப்ப நமக்கு தெரியும், நம்ம லட்சுமி நாராயணன் எத்தனை பிறவி எடுக்கிறாங்க? 84 பிறவி எடுக்கிறாங்க. பிறகு உயர்ந்தவர்களும் உயர்ந்தவர் தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி இப்ப வழங்குகிறார். லட்சுமி நாராயணன் இருந்தாரும், அவங்க வந்து நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க பாபா தான் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அவரை விட உயர்ந்தவர் யாருமே இல்லை. கடவுளோட உயர்ந்தவர் யாரும் இல்லை. இந்த ஞானத்தின் விஷயங்கள் உங்களுக்குள்ளும் கூட வசீகரமாக தான் தாரணை செய்ய முடியும். இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ளாரையே கூட எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு முரளி எடுக்கிறோம்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரியாதுன்றாரு. ஏன்னா 84 பிறவி எடுக்கிறவங்க எல்லாரும் கிடையாது. 9 லட்சம் பேர் தான் 84 பிறவி எடுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் சில நிறைய விஷயங்கள் புரியும். திரேதாயுகத்துல வர்றவங்களுக்கு சத்தியுகத்தினுடைய விஷயங்கள் புரியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க புத்தியில ஏறவே ஏறாது. நம்மளால வந்து என்னடா இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அது அவங்களோட பார்ட், அவங்க நடிப்பே அவ்வளவுதான். அவங்க அப்படிதான் வருவாங்க. அவங்க ஃபெயில் ஆகுறவங்க, ஃபெயில் ஆகி திரேதாயுகம் போறவங்க. அதனால வந்து யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க சத்தியுகத்துக்கு வருவாங்க, யார் ஃபெயில் ஆகுறாங்களோ அவங்க திரேதாயுகம் போவாங்க. அதனால நம்ம சொல்ற ஞானம் வந்து எல்லாருக்கும் எல்லாமே புரியாதுன்றாரு. பாபா சொல்றது எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்டும் புரியாது. தாரணை செய்ய முடியாவிட்டால் வேறு என்ன பயன் சொல்லி சொல்றாரு. அப்ப தாரணையே செய்யலைன்னா அப்புறம் என்னதான் பயன்றாரு? பலர் குருடருக்கு கைத்தறி ஆவதற்கு பதிலாக குருடர்களாகவே ஆகிடுறாங்க. நிறைய பேர் இந்த ஞானத்தை படிச்சு புரிஞ்சுட்டு மத்தவங்களுக்கு போய் சொல்லணும் இல்லையா, அப்பதான் குருடர்களுக்கு கைத்தடி ஆக முடியும். அந்த மாதிரி சொல்றது இல்லைன்றாரு. பால் கறக்காத பசுமாடு இருந்தது என்றால் தனியாக ஒரு இடத்தில் வைத்துடுறாங்க இல்லையா, பாலே கறகலைன்னா அது வேஸ்ட்னு வச்சிடறாங்க இல்லையா. இவர்களும் கூட ஞானத்தின் பால் கொடுக்க முடியவில்லை சொல்றாரு. அந்த மாதிரி சிலரால ஞானத்தை போய் மத்தவங்க புரிய வைக்க முடியல. அதனால அவங்க பால் கறக்காத பசுமாடுன்றார். ஞானத்தின் பால் கொடுக்க முடியவில்லை. கொஞ்சம் கூட முயற்சி செய்யாதவர்களும் பலர் இருக்கிறாங்கன்றாரு. கொஞ்சம் கூட முயற்சியே பண்ண மாட்டாங்க. பாபா கூட நினைக்க மாட்டாங்க போல இருக்கு. நாம் பிறருக்கு சற்றேனும் நன்மை செய்யலாமே என புரிந்து கொள்வதே இல்லை என்றாரு. தனது அதிர்ஷ்டம் குறித்த சிந்தனையே அவங்களுக்கு இருப்பதில்லை. போதும், எது கிடைத்ததோ அதுவரை நல்லதுன்ட்டு இருக்கிறாங்க. ஆக தந்தை சொல்கிறார், இவருடைய அதிர்ஷ்டத்திலே இல்லைன்ட்டு சொல்றாரு. அதாவது ராஜா ஆகணும், ராணி ஆகணும்னு ஆசையே இல்லை, பிரஜையா வேலைக்காரரா ஆனா கூட பரவாயில்லன்ட்டு இருக்கிறாங்க. தனக்கு சத்கதி ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்யத்தான் வேணும்னு சொல்றாரு. ஆத்மாபிமானி ஆக வேணும், அதுக்கான முயற்சியாவது செய்யணும் இல்லையா. பாபா நினைச்சாதான் ஆத்மாபிமானி ஆக முடியும். தந்தை எவ்வளவு உயர்ந்தவரும் உயர்ந்தவர் மற்றும் அவர் வருவதும் பாருங்கள், பதித்த உலகத்தில் தான் வராரு. அவருக்குன்னா நம்ம சூப்பரான சரீரம் கிருஷ்ணர் உடலையா கொடுத்தோம். சத்தியுகத்திலே வந்திருந்தா கிருஷ்ணர் உடல்ல வந்திருப்பாரு. அங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. அங்க யாரும் அவரை கூப்பிடவே இல்லை. சுகத்துல யாருமே அவரை நினைக்க மாட்டாங்க, துக்கத்துலதான் நினைக்கிறாங்க இல்லையா. இந்த தூய்மையற்ற சரீரத்துல தூய்மையற்ற உலகத்துலதான் வராரு. பிரம்மா பாபா உடல்ல எல்லாரும் அவரை தேடும் போது, கூக்குரலிடும் போது தான் வந்திருக்கிறாரு. அவரை அழைப்பதும் பதித்த உலகத்துல தான். நம்ம இங்கதானே கூப்பிடுறோம். நம்ம என்ன சொர்க்கத்திலேயா வாங்கன்னு கூப்பிட்டோம்? கூட்டிருந்தாலும் வந்திருப்பாரு. எங்க நல்லா 36 வகை உணவு வச்சு அது கவனிச்சிருக்கலாம். என்ன பண்றது, இங்கதான் நம்ம கூப்பிடுறோம். இந்த இத்து போன உலகத்துல ராவணன் முற்றிலும் கீழானவராக ஆக்கி விடும்போது தந்தை வந்து உயர்ந்தவர்களாக இப்ப ஆக்குகிறார். இப்ப மாயா வந்து எவ்வளவு மோசமானவங்களா நம்மளை ஆக்கிடுச்சு. அப்பதான் வந்து நம்மள பாபா வந்து நல்லவங்களா மாத்துறாரு. முயற்சி செய்பவர்கள் ராஜா ராணி ஆகிறாங்க, முயற்சி செய்யாதவர்கள் ஏழைகள் ஆகிடுறாங்கன்றாரு. முயற்சியே ஒன்றும் பண்ணலைன்னா சத்தியுகத்துல கூட போய் பிரஜையா தான் ஆகணும். சத்தியுகத்திலையும் நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமோ அது மாதிரிதான் சாதாரணமா ஏதோ கிடைக்கும்.
ஆனால் கொஞ்சமாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கும், வீடு தங்க மாளிகைலாம் கிடைக்கும். ஏதோ 4 பாயிண்ட் கேட்டோமா அதுக்கான வீடு கிடைக்கும், அவ்வளோதான். தங்க வீடு. பணக்காரராக ஆக முடியாதுன்றாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி செய்யவே முடியாதுன்றாரு. லக் இருந்தால் தான் இதில் கூட முயற்சி செய்ய முடியுன்றாரு, இல்லைன்னா முயற்சி செய்ய மாட்டாங்கன்றாரு. சிலர் மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கிறாங்க. சிலர் நல்லா சேவை பண்ணுறாங்க, நல்லா முரளி கேட்குறாங்க, பாபாவையும் நல்லா நினைக்கிறாங்க நாள் முழுதும். மற்றவங்களுக்கும் போய் சொல்கிறாங்க, ஞானத்தை புரிய வைக்கிறாங்க, சேவை பண்ணுறாங்கன்றாரு. ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என்று தன்னை தான் இப்போ பார்க்க முடியுன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானம் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். ஒருபோதும் கற்களை, கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாதுன்றாரு. 2வது பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தனது மற்றும் பிறருடைய நன்மையை இப்ப செய்யணும். தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. குருடருக்கு இவ ஊன்றுகோலாக ஆக வேண்டும்ன்றாரு. வரதானம், 3 நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் விஜயன் ஆகுக. விஜயன் சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுகன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, 3 நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யுங்க. அது சொல்வாரு. 3 நினைவு என்னன்ட்டு பின்னாடி சொல்வாரு. அந்த 3 நினைவு சொரூபத்தினுடைய திலகத்தை இப்ப தாரணை செய்யுங்க. அதை செஞ்சீங்கன்னா சம்பூர்ண வெற்றியாளராக ஆயிடுவீங்க. அந்த வரதானம் கொடுக்குறாரு. என்னென்ன நினைவுன்னு பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, சுயத்தின் நினைவு. ஃபர்ஸ்ட், நான் யாரு? நான் ஆத்துமா. நான் மேல இருந்து நடிக்க வந்திருக்கேன். நான் இப்ப வீட்டுக்கு போயிடுவேன். சும்மா நடிக்க வந்த விருந்தாளி தான். நான் இந்த உடல்ல தற்காலிகமா இருக்கேன். இது மாதிரி நிறைய உடல் எடுத்து வந்தேன். அடுத்து நான் எங்க தேவதையா போயிடுவேன். அவ்வளவுதான். சுயத்தின் நினைவு. அப்புறம் தந்தையின் நினைவு, பாபாவுடைய நினைவு. நான் ஆத்மா மேல இருந்து வந்தேன், எங்க அப்பா பரமாத்மா. தந்தையின் நினைவு மற்றும் டிராமா ஞானத்தின் நினைவு. இது 5000 வருஷ சக்கரம். இது இப்படிதான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. நான் இப்படிதான் நடிச்சு திரும்ப நடிச்சிட்டு இருக்கிறேன். இது ஒண்ணுமே இல்லை. இந்த 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே 3 நினைவுகளாகும். நானு, பரமாத்மா, நான் ஆத்மா, பரமாத்மா, டிராமா. இந்த 3 நினைவுகள் தான். இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்திருக்கு. இந்த 3லே எல்லாமே வந்துருதுன்றார். ஞானத்தினுடைய மரத்திற்கான இந்த 3 நினைவுகள். எப்படி மரத்திற்கு முதலில் விதை என்பது இருக்கிறது, அந்த விதை மூலமாக 2 இலை வெளிப்படுகிறது இல்லையா? பிறகு ஒரு விதை போட்டா ஒரு மரம் முளைக்கும் போது 2 இலை தான் ஃபர்ஸ்ட் வெளியே வரும். அந்த மாதிரி பிறகு விருட்சத்திற்கான விஸ்தாரம் ஏற்படுது. அதுக்கப்புறம் பெருசா மரம் முளைக்கும். ஆனால் முக்கியமானது விதைதான்றாரு. ஃபர்ஸ்ட் தந்தையின் நினைவு தான் முக்கியமானது. பாபா நினைச்சாலே எல்லாமே வந்துடும். பிறகு 2 இலை அதுல இருந்து வருது. ஃபர்ஸ்ட் விதை பாபாவுடைய நினைவு. பிறகு அதுல இருந்து 2 இலை வருது. அது என்னன்னா, பாபா கிடைச்சதுனால தான் நம்ம ஆத்மானே நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு இலை, அதாவது ஒரு இலை ஆத்மா. 2வது இலை டிராமாவின் முழு ஞானம், அதுதான் 2வது இலை. இப்ப நம்ம பாபா கிடைச்சதுனால பாபாவுடைய நினைவு ஃபர்ஸ்ட் விதையே. அந்த விதையிலேருந்து 2 இலை வருது. அந்த 2 இலை என்னன்னா, நான் ஆத்மான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2வது இந்த டிராமான்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். டிராமாவின் முழு ஞானம். இந்த 3 நினைவுகளை இப்ப தாரணை செய்யக்கூடியவர்களே ஸ்மிருதி பவ, நினைவு பவ மற்றும் சம்பூர்ண விஜய் பவ. ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜய் பவ என வரதானியாக இப்ப ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இது யார் இந்த 3த்தையும் ஞாபகம் வச்சிருக்காங்களோ, அதாவது பரமாத்மா, அவர் தான் விதை ரூபமா இருக்கிறாரு. அதுல இருந்து நான் வந்த ஆத்மா எனக்கு நாடக சக்கரத்தினுடைய ஞானம் கிடைச்சிருச்சு. இந்த 3 ஞானமும் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் ஸ்மிருதி பவ, சம்பூர்ண விஜய் பவ என வரதானியாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. அந்த வரதானம் நீ கொடுக்குறாரு. ஸ்லோகன், பிராப்திகளை சதா எதிரிலேயே வைங்க. அப்போது பலவீனங்கள் சகஜமாக முடிவிட்டுவிடும். எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு பலவீனம் இருக்கு, நான் இப்படியே இருக்கிறேன், சோம்பேறி, கவலைப்படுறேன், பயப்படுறேன், இதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நான் ஏன் இப்படி இருக்கேனே தெரியல, அதெல்லாம் பார்க்காதீங்க. பிராப்தியை வைங்க. நான் யார் தெரியுமா? எனக்கு கடவுளே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எனக்கு யார் கிடைச்சிருக்காங்க? சுயம் இறைவனே எனக்கு கிடைச்சிட்டாரு. நான் அவரை தேடி தேடி பக்தியில அலைஞ்சேன். அவரே எனக்கு கிடைச்சிட்டாரு. எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கிறாரு. என்னை எப்படியெல்லாம் வளர்க்குறாரு. கண்ணுல மணியா வச்சிருக்கிறாரு. என்னை எப்படியெல்லாம் வச்சிருக்காரு. யாரு மாயா என்னை என்ன தம்சம் பண்ணாலும் என் கூடவே என்னுடைய துணைவன் இருக்கிறாரு. சர்வ சக்திவான் அவரு. சர்வ சக்திகளும் எனக்கு துணைவனா இருக்குது. அப்புறம் என்ன கவலை? பிராப்திகளை சதா எதிரில் வைங்க. அப்போது உங்களுடைய பலவீனங்கள் பாருங்க. எனக்கு பயம் வரும், கவலை வரும், ஐயோ நான் அழுவேன்,
இதெல்லாம் போயிடும் தானா. அதெல்லாம் வரவே வராது. நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு நினைக்கும் போது அந்த பலவீனங்கள் சகஜமாக முடிவுற்றுவிடும் சொல்றாரு. அவ்யக்த பிரேரணை கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். சங்கமேகத்தில் பிரம்மா குமாரிகள் தனியாகவே இருக்க முடியாது. ஏன்னா எப்பயுமே அவர் கூடவே துணைவனா பாபா இருக்கிறார். பாபாவின் துணையின் அனுபவம், இணைந்த நிலையின் அனுபவத்தை வெளிக்கொணருங்கள். இப்ப நீங்க வெளியே கொண்டு வாங்க. நீங்க தனியா இல்ல, உங்க கூட யார் இருக்கிறார்? சிவன் இணைஞ்சிருக்கிறார். சக்தி கூட சிவன் இருக்கிறார். நெற்றி பூர்வத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்க கூடவே பாபா இருக்கிறார். அதை வெளியே எமர்ஜ் பண்ணுங்கன்றார். உங்க நெத்திய பார்த்தா சிவன் தெரியணும். பாபாவே என்னுடையவராகத்தானே உள்ளார் என்று அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. பாபாவே என்னுடையவர் தானேன்னு சொல்லக்கூடாது. துணையின் நடைமுறை அனுபவத்தை வெளிக்கொணருங்கள். உங்க நெற்றி பூர்வத்தை பார்த்தா பாபா தெரியணும். மற்றவங்க சொல்லணும் இவங்க பிரகாசமா இருக்காங்க, இவங்க ஒளி சுரூபமா இருக்கிறாங்க, இவங்க அப்படியே லேசா இருக்காங்க, எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிடுறாங்க, யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க கூடவே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லணும். அப்போது மாயின் போராக இருக்கவே முடியாது. மாயா உங்களிடம் தோற்று விடும்ன்றார். எப்ப நீங்க அந்த நடைமுறை அனுபவத்தை வெளிக்கொண்டாரீங்களோ அப்ப மாயா உங்கள்ட்ட போரே பண்ணாது. அது போராவே இருக்காது. அது தோத்து போயிருன்றாரு. என்ன ஆகிடுமோ என்ற பயம் மட்டும் கொள்ள வேண்டாம். தைரியம் வைங்க. என்ன நடக்குமோ ஏதாகுமோலாம் பயப்படாதீங்க. தைரியம் வைங்க. பாபாவுடன் ஆன நினைவு செய்யுங்கள். அப்போது வெற்றி உங்களுடைய பிறப்பு உரிமையாக ஆகிவிடும். நீங்க பாபா தான் என்னுடைய துணைவன், அவர் என் கூடவே இருக்காரு, அவர் நினைவு செஞ்சீங்கன்னா தைரியம் மட்டும் ஒரு அடி எடுத்து வைங்க. அப்ப பாருங்க, வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாக ஆகிரும். உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு வெற்றி கிடைக்கும்? வெற்றியை நமது பிறப்புரிமைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.